போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நம்ம களம் 2 தமிழ் டெஸ்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்சை களம் 1 நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ வெற்றிகரமாக அதை முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ களம் 2 நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம். களம் 1ஓட நோக்கம் என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக், புதிய புத்தகம், பழைய புத்தகம், 2003ஆம் ஆண்டு பதிப்பு புத்தகம், சிறப்பு தமிழ் புத்தகம், இந்த எல்லா புத்தகத்திலேருந்தும் நம்ம வினாக்கள் கொடுத்துருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு 30 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நோக்கம் ஸ்கூல் புக் அடிப்படை. ஸோ இப்போ களம் 2 அதை அப்டேட் பண்ணி இப்போ நம்ம களம் 2ன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட நோக்கம் என்ன, ஸோ இதோட வடிவமைப்பு என்ன, இது குறித்து தான் அந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கொடுத்துருந்தோம். அதுலேயுமே சொல்லியிருந்தேன், நான் இப்பயுமே சொல்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, ஆஃப்லைன் அகாடமியோ இல்லை ஆன்லைன் அகாடமியோ, நீங்கள் ஒரு கோர்ஸ் சேர போகிறீங்கன்னா ஸோ அந்த கோர்ஸோட ஷெடியூல் சரியா, அதை தயவு செஞ்சு உன்னிப்பாக டீட்டெயில்டாக பாருங்கள். ஏன்னா ஒரு பையன் ஒரு டெஸ்ட் பேஜை ஃபாலோ பண்ண போகிறோன்னா அதில் எத்தனை டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் பேஜோட வடிவமைப்பு எப்படி இருக்குது, எத்தனை ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது, இது தெரியாமல் அந்த டெஸ்ட் பேஜ் நம்ம ஜஸ்ட் அமௌண்ட்டை கட்டி நம்ம அட்டன் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன கமெண்ட் வேணால் பண்ணுங்கள், ஆனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் சரியா. சரி, இப்போ இந்த களம் 2 இந்த டெஸ்ட் பேஜை நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கோம்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3. ஸோ லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 21 டெஸ்ட்னு உங்களுக்கு நடக்கும். இந்த 21 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற 7 அலகுல இருக்கிற எல்லா தலைப்புமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டெஸ்ட் நடக்கும். இந்த 5 டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகையும் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறது போல இருக்கும். ஸோ லெவல் 3ல் பார்த்தீங்கன்னா 5 முழு மாதிரி தேர்வுகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு தேர்வு 300 மதிப்பெண் தேர்வு, 200 மதிப்பெண் தேர்வு எல்லாம் இருக்குது. இதை தான் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே போல் இந்த லெவல் 1ல் 21 தேர்வுகள் இருக்குல்ல, இந்த 21 தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா 7 பிரிவுகளாக பிரிச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 பிரிவுகள் இருக்கும். அது என்ன 7 பிரிவுகள்? 7 பிரிவு எப்படி படிக்கிறது? 4 நாட்கள் இடைவேளை. ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சால் ஸோ 4 நாள் கேப் விட்டு 5ஆம் நாள் தான் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்டடி பிளானையும் நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே இன்றைக்கி நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறத நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இதெல்லாம் நான் டெப்த்தாக கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக கவனிச்சிங்க சரியா. ஸோ ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னா 4 நாள் கேப் விட்டு 5ஆம் நாள் தான் டெஸ்ட்டு. அதனால் உங்களால் மற்ற சப்ஜெக்ட்டும் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் சரியா. அந்த 7 பிரிவுகள் என்னென்னா, ஒரு டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலக்கண தலைப்பு இருக்கும், ஒரு மனப்பாட தலைப்பு இருக்கும், கலைச்சொல் பிறமொழி சொல் இருக்கும், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டர்லேருந்து ஒரு அறிஞர் இருப்பார், அறநூல்லேருந்து ஒரு தகவல் இருக்கும், டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொற்பொருள் கலைச்சொல் இருக்கும். இந்த 7 பிரிவுகளும் ஒரு டெஸ்ட்லையுமே இருக்கும் சரியா. அப்படி தான் இந்த டெஸ்ட் நான் வடிவமைச்சிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா 21 தேர்வுகள் சொன்னேன்ல, அந்த 21 தேர்வுகளில் 6 தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன். ஸோ அடுத்த 6 தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன். ஸோ இந்த மாதிரி தான் அந்த டெஸ்ட் பேட்சோட ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த ஷெடியூலோட எக்ஸ்ப்ளனேஷனை கிளியராக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம், ஸோ எதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச், இதோட நோக்கம் என்னென்னு அப்போ உங்களுக்கு ஆழமாக புரியும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட முழுமையான நோக்கம் என்னென்னா, ஸோ இந்த ஆண்டு நடக்கிற டிஎன்பிசி குரூப் 2A ப்ரிலிமினரி தேர்வு சரியா, அதாவது முதல் நிலை தேர்வு. ஸோ இதில் தமிழில் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னு தான் அந்த டெஸ்ட் பேட்சை நம்ம வடிவமைச்சிருக்கோம். சும்மா பார்த்தா அப்படியே அழகு 1ல் இருக்கிற பாய் தலைப்பு 2ல் இருக்கிற பாய் தலைப்புலாம் வைக்கல. ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு டெஸ்ட்லையுமே எல்லா அழகோட தொடர்பும் இருந்துகிட்டே இருக்கும். படிக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். 7 பிரிவுகள் இருக்க தவிர அது எவ்வளோ எளிமைன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா. ஸோ அடுத்தது மெயினாக பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸோட ஒரு அவுட் சோர்ஸ் படிக்கணுமா வேணாமா, எப்படி படிக்கிறது, இன்னைய வரைக்குமே ப்ராப்ளமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நான் ஸ்டார்டிங்கில் களம் 1 போடும்போதே சொல்லியிருந்தேன், ஸோ அவுட் சோர்ஸை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல, அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு. இப்போ சின்ன வயசில் நம்ம நிறைய கேம்லாம் விளையாடுவோம். ஸோ பதங்கெலாம் விளையாடுவாங்க தெரியுமா. ஒரு ஆள் ஒரு இடத்துல பதங்க இருக்கான், நீங்கள் போய் பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த வாட்டி அந்த இடத்துல அவன் பதங்க மாட்டான். ஸோ டிஎன்பிசி நீங்கள் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது 2015லேருந்து 20 அந்த காலகட்டத்தில் தமிழ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக். வேணா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வேணால் தேவிராலேருந்து எடுப்பாங்க, தேவிரா புக்லேருந்து எடுப்பாங்க. அவ்வளோ டெப்த்தாக கொஸ்டின் இருக்கும், ஸ்கூல் புக் கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தமிழை கரைச்சி குடிச்சு மனப்பாடம் பண்ணால் 97, 98 கூட அடிச்சிருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா மாணவர்களோட படிக்கிற விதமும் மாறி இருக்குது, ஸோ ஆசிரியர்களோட கற்பிக்கிற விதமும் மாறி இருக்கு, படிக்கிற ஏரியாவும் அதிகமாக இருக்குது. அப்போ மாற்றம் நடந்துருக்கு தான் சரியா. பட் இருந்தாலும் இந்த மாற்றம் எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சிறப்பு தமிழ்லேருந்து வினாக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஸ்கூல் புக்கு மட்டும் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 6லேருந்து 12 நியூ ஓல்டு இப்படி படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சிறப்பு தமிழ் பக்கம் போனாங்க. அந்த சிறப்பு தமிழை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸுக்கு போனாங்க. ஸோ இப்போ நம்ம அவுட் சோர்ஸுக்கு போய் நிற்கிறோம். அப்போ அவுட் சோர்ஸ் படிக்காமல் விடுறது நல்லதான்னு கேட்டால் அப்படி இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா 100 வினாக்களில்
சரி, அந்த 100% கொஸ்டின்ல 70லேருந்து 80% வினாக்கள் கண்டிப்பா அடிப்படை தெரிஞ்சவங்களாலையும் பள்ளி புத்தகங்கள் படிச்சவங்களாலையும் கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். இதை நீங்க தயவு செஞ்சு நம்புங்க. அந்த 70லேருந்து 80% நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகிறது தான் அந்த களம் 1 டெஸ்ட் வச்சு போட்டணும். ஸோ இதுலையுமே அந்த அடிப்படைகள் இருக்க தான் போகுது. சரியா, அப்போ அவுட் சோர்ஸை படிக்கணும். பட் எப்படி படிக்கணும்னா அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டு போய் படிக்கணும். இப்போ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டாபிக் ஒரு நோட்ஸ் கொடுக்குறோம். இப்போ அந்த டாபிக்லேருந்து 3 வினாக்கள் இடம்பெற போகுதுன்னு வச்சுங்களேன். 10 பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுறோம், 100 பக்கத்துக்கு ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணுறோம். நோட்ஸ் 10 பக்கத்துக்கு எப்படி ரெடி பண்ணலாம்? ஸோ அப்போ ஸ்கூல் புக் கண்டென்ட் அதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது. இப்படி முக்கியமான தகவல்களை தொகுத்து ஒரு 10 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த டாப்பிக்லேருந்து கேட்குற 3 கொஸ்டினில் 2 கொஸ்டின் நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் எனக்கு 3க்கு 3 வேணும்னா நான் மொத்த டேட்டாவும் படிக்கணும். இப்போ ஏதோ ஒரு அறிஞராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இலக்கண தலைப்பாக இருக்கலாம், இல்லை மனப்பாட தலைப்பாக இருக்கலாம், ஒரு பொருட் பன்மொழியாக இருக்கலாம். எல்லாத்தையும் தொகுத்து அள்ளி போட்டு கொடுக்கறது ரொம்ப 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 ஈஸி. ஒரு பொருட் பன்மொழிக்கு மட்டும் 400 பக்கத்துக்கு நோட்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஒரு பொருட் பன்மொழிக்கு மட்டும் நான் 400 பக்கம் பிடிஎஃப் படிக்கிறேன்னா நான் தொடங்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருது, ஓ இது நம்மளால முடிக்க முடியாதுன்னு. அப்ப அது எவ்வளவு பெரிய மைனஸ் யோசிச்சு பாருங்க. இதுவே அந்த ஒரு பொருட் பன்மொழிக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது 2003 எடிஷன்ல இருக்கிறது, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிறது, இதை நான் தொகுக்கிறேன்னா உனக்கு 20 பக்கம் 25 பக்கம் தான் வரும். அதை என்னால படிச்சு முடிக்க முடியும்ல. ஸோ அப்போ அந்த 3 கொஸ்டின் கேட்டாலும் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்ல. ஆனால் பசங்க மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதை படிக்க ட்ரை பண்ணி இந்த அடிப்படையாக இருக்கிற அந்த 2 மார்க்கை கூட இழக்கிற அபாயம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம அடிப்படையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். டிஎன்பிசி நிறைய பிளானை மாற்றுவாங்க, நம்ம அந்த அடிப்படை பிளானில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம தவம்னு ஒரு பேட்ச் போட்டிருந்தோம். அந்த பேட்சோட மெயின் நோக்கம் என்னன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க, களம் 1 வந்து டெஸ்ட் டக்கு டக்குன்னு வருது, நாங்கள் வேலைக்கு போயிட்டு படிக்கிறோம், ஃபேமிலியில் இருந்துட்டு படிக்கிறோம், படிக்க டைம் கிடைக்கலன்னு. அவங்களுக்காகவே நம்ம வடிவமைச்சு தான் தவம் பேட்ச். அதில் நான் ஒரு கிளாஸும் ஆவரேஜாக ஒரு 2 மணி நேரத்தில் கிளாஸ் எடுக்கிறேன். எந்த டாபிக் எடுத்தாலும் இந்த அவுட் சோர்ஸ் புக் அனுப்பி இதை படிச்சிங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு டாபிக் கூட சொன்னதே இல்லை. அந்த கண்டென்ட்டை நான் சேர்த்து தான் நடத்தி கொடுப்பேன். இப்போ லாஸ்ட்டாக சுட்டெழுத்து, வினா எழுத்து அது முடிச்சு இப்போ லாஸ்ட்டில் போலி பார்த்தோம். ஆமாம், போலின்றது ஒரு சின்ன தலைப்பு, ஆனால் அந்த போலியில் கூட நான் அவுட் சோர்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் நடத்தி கொடுத்தேன். அப்போ நடத்தி கொடுக்கறது வேற, நோட்ஸாக கொடுத்து படிங்கன்றது வேற. நோட்ஸாக கொடுத்து படிக்கணும் போது புரிதல் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அதில் ப்ரெஷர் ஆகும், அதை அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்போ போலியோட அடிப்படையை சொல்லி கொடுத்துட்டு அந்த போலியில் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு, என்ன அவுட் சோர்ஸ் நான் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸால் புரிஞ்சிக்க முடியுது இல்லை. ஸோ அப்போ சேம் அதே போல தான் இந்த களம் 2ல அவுட் சோர்ஸர் தாக்கம் இருக்குமா இல்லைன்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு நான் பல்காக ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் படிச்சிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு கிளியராக 2 விஷயம் பண்ண போகிறோம். இதுவும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேர் டு ஸ்டடி, ஒரு டெஸ்ட்டுக்கும் கிளியராக வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். அந்த 7 பிரிவுகள் இருக்குன்னு சொன்னால அதில் இருக்கிற சில பிரிவுகளுக்கு நாங்கள் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ ப்ரீவியஸ் இயர்லேருந்து நான் கொஸ்டின் வைப்பேன்னு சொல்லியிருக்கேன்ல, அது எவ்வளோ மதிப்பெண்ணும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகளில் ஒரு 35 தேர்வுகள், சரியா? ஸோ தமிழ் தேர்வுகள், அடுத்து தமிழ் மதிப்பீடு இப்போ வந்து தகுதி தேர்வாக கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு 47 வினாத்தாள் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ஒரு 2 வினாத்தாள் படிச்சிங்க ஒரு டெஸ்ட்டுக்கு, இல்லை 3 வினாத்தாள் படிச்சிங்கன்னு கொடுத்தா அதுவும் உங்களுக்கு கஷ்டம் தான். ஏன்னா பழைய பாடத்திட்டம் இருக்கும்போது இருந்த வினாக்களும் இப்போ இருக்கிற பாடத்திட்டத்துக்கு அந்த வினாக்கள் தேவைப்படாது. அப்போ பழைய பாடத்திட்டத்தில் இருக்கிற ஒரு 100 வினாக்களில் இன்னைக்கு பாடத்திட்டத்துக்கு ஒரு 30 வினா தான் தேவைன்னா அந்த 30 வினாவை கட் பண்ணியோ ஹைலைட் பண்ணியோ நான் உங்களுக்கு மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அப்போ ஒரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயருக்கான மெட்டீரியல் ஒன்று கொடுத்துருவோம், சரியா? ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொற்பொருள் கலைச்சொல்லுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொல் பிறமொழி சொல்னே ஒரு பிரிவு வச்சிருக்கேன். ஏன்னா அது கடினமானது, கலைச்சொல்லும் பிறமொழி சொல்லும். கலைச்சொல்னா பாடத்திட்டத்தில் இருக்கிற கலைச்சொல், கல்வி, அறிவியல், மருத்துவம், புவியியல், மேலாண்மை, சட்டம், ஊடகம், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம். அடுத்து அழகு 6ல் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல அறிதல், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல்லை தமிழில் மொழிபெயர்த்தல். இந்த தலைப்புகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தலைப்புகளுக்கும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம். ஷெடியூலில் காட்டுறேன், சரியா? அப்போ ஒரு டெஸ்ட்டுக்குமே 3 பிரிவுகளுக்கு நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். ஒன்று டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கிற கலைச்சொல்லுக்கும் பிறமொழி சொல்லுக்கும், 2வது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயருக்கு, 3வது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொற்பொருளுக்கும் கலைச்சொல்லுக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல், மற்றதுக்கெல்லாம் கிளியராக உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம், சரியா? ஸோ நான் ஷெடியூல் சொல்லிட்டு இன்னும் டீப்பாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஷெடியூலுக்கு போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சில பேசிக் தகவல் மட்டும் இங்கே பார்த்துருங்களேன். ஸோ மொத்தம் 35 தேர்வுகள், சரியா? அது சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த இமேஜ். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 35 தேர்வுகள். ஸோ மொத்தம் 35 தேர்வுகள், 3500 வினாக்கள். நான் இது எப்படின்னு சொல்கிறேன், 3500 எல்லாமே உள்ள பார்த்துக்கலாம். ஸோ 4 மந்த் டியூரேஷன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு, அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அந்த அடிப்படை தேர்வுகள்லாம் முடிஞ்சிடும். கடைசி 1 மந்த் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுறது போல இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் நம்ம ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்.
ஸோ எல்லா சிறப்பம்சத்தையும் நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஷெடியூல் பார்க்கலாமா? ஷெடியூல் ஸோ ஷெடியூல் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் ஒரு டைம் எடுத்து நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ கட்டுறது கைமண் அளவுன்னு ஏன் நம்ம வச்சுருக்கோன்னா, அப்போ நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது கம்மி தான். அதை இன்னும் எவ்வளோ சீக்கிரம் அதிகமாக அப்டேட் பண்ண முடியுமோ நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்னைக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு ஸோ ஜூன் 22 நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட் என்னைக்கு நடக்கும்? ஃபஸ்ட் டெஸ்ட்டு ஜூன் 22. ஸோ 4 நாள் கேப் போட்டு 27 தான் ரெண்டாவது டெஸ்ட். ஸோ அந்த கேப்பும் கொஞ்சம் அதிக நாள் தான், உங்களால் எளிமையாக படிக்க முடியும். இதுக்கான ஸ்டடி பிளானையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். இதுதான் நான் சொன்னது. உங்களுக்கு நடக்கிற ஒரு டெஸ்ட்டும் இந்த 7 பிரிவுகள் அடிப்படையில் தான் நடக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கண தலைப்பு ஒன்று இருக்கும், மனப்பாட தலைப்பு ஒன்று இருக்கும், கலை சொல்லும் பிறமொழி சொல்லும் கண்டிப்பாக இருக்கும், அறநூல்கள். ஸோ திருக்குறளும் ஒரு 4 அதிகாரம். சரியா? ஒரு அதிகாரம் 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஒரு அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும். அது கூட வந்து ஒரு அறநூல் இருக்கும். அடுத்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஒரு டெஸ்ட்லையுமே ஒரு தாராபாரதியோ இல்லை ஒரு தமிழ் ஒலியோ, ஸோ இல்லை வந்து கீவா ஜெகநாதரோ இல்லை நாமக்கல் கவிஞரோ இல்லை பாரதிதாசனோ தவத்திற்கு குன்றக்குடி அடிகளாரோ கண்ணதாசனோ காகிதம் இல்லத்தோ இந்த மாதிரி ஒரு தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டெஸ்ட்லையும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PYQ வந்துடும். ஸோ அடுத்து பள்ளி பாட புத்தக கலைச்சொல் சொற்பொருள். அப்போ ஏன் இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணால் இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் என்னென்ன கலைச்சொல்லாம் படிச்சிட முடியும்னா, ஸோ தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொல், நியூ புக்கில் இருக்கிறது, சிறப்பு தமிழில் இருக்கிற கலைச்சொல், இதை தாண்டி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம திரும்ப சொன்னல ஆட்சி சொல் அகராதி PDF அனுப்பிட்டு இதை படிச்சிங்கன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகும்? அப்படி இல்லாமல் கல்வின்னு ஒரு தலைப்பு இருக்குன்னா அந்த தலைப்புக்கு என்ன தேவைன்னு தொகுத்து உங்களுக்கு ஒரு மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுவோம். ரொம்ப ஹெவியாக இருக்கிறது கண்டிப்பாக ஈஸியாக மீடியமாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? அப்போ உங்களால் ஸ்கூல் புக் கலைச்சொல் படிச்சிட முடியும். அது தாண்டி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் கலைச்சொல் இந்த டெஸ்ட் பேட்சிலே வந்துடும். இது தாண்டி டிபார்ட்மெண்ட் வைஸ் முக்கியமாக இருக்கிற கலைச்சொல்லும் வந்துடும். நான் லாஸ்ட்டில் தமிழக அரசோட கலைச்சொல் வேட்டையோட கலைச்சொலுக்கும் டெஸ்ட் வச்சுருக்கேன். அது இல்லாமல் சொல் புதின்னு ஒரு ஸ்கீம் போயிட்டு இருக்கு. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்தாலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் உங்களால் பார்த்துருக்க முடியும். சொல் புதிதுன்னு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்தி ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொற்கள் வெளியிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் எங்கே கவர் ஆகுதுன்னா பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை தமிழில் மொழிபெயர்த்தல் இருக்கு. கண்டிப்பாக நான் 1லேருந்து 2 கொஸ்டின் அதில் எதிர்பார்க்குறேன். அதுவும் நம்ம ரெகுலராக இமேஜஸாக கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு 12-13 கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் மொத்தமாக நம்ம தொகுத்து இந்த ஒரு 2 வாரத்துக்குள்ளே அதில் ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்டே நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓப்பன் டால் எல்லாரும் ஃப்ரீயாக அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்ட் பேட்ச்லையுமே அந்த சொல் புதிதுலேருந்து நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு தரேன். அப்போ சொல் புதிது, கலைச்சொல் வேட்டை, ஸோ தமிழ் புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இது இல்லாமல் டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா கலைச்சொல்லும் இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கவர் ஆகிடும். சொற்பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய புத்தகத்தோட சொற்பொருள், ஸோ பழைய புத்தக சொற்பொருள், 2003ஆம் ஆண்டுக்கான சொற்பொருள், இது இல்லாமல் பாடத்திட்ட ஓரியன்டாக இருக்கிற முக்கியமான சொற்பொருளும் நம்ம தொகுத்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அப்போ கடினமான சொற்பொருளுக்கும் கலைச்சொல்லுக்கும் முக்கியமான இடம் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டுமே இப்படி தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்க்கலாமா? இப்போ கலர்ஸும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இலக்கண தலைப்புக்கு இந்த கலர்னா உங்களுக்கு உள்ளவே பார்த்தீங்கன்னா அந்த கலரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இப்போ ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே மனப்பாட தலைப்பாக தான் இருக்கும். சரியா? ஸோ பிங்க் கலரில் இருக்கிறது அந்த ப்ரீவியஸ் இயர் மென்ஷன் பண்ணியிருப்போம். பார்க்குறீங்களா? ஸோ பாருங்கள், ஒன்றுலையுமே 7 இருக்கும் பாருங்களேன். ஸோ 1 2 3 4 5 6 7. இப்போ என்னென்னு புரிஞ்சுக்க முடியுதா? சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுன்றது ஒரு பியூர இலக்கண கான்செப்ட். சரியா? ஸோ இலக்கண தலைப்பு. அடுத்து மனப்பாட தலைப்பை பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுத, ஸோ மனப்பாடம், அதுலேயும் புரிதல் இருக்கு, பட் அது மனப்பாடம் நிறைய பண்ணணும். அடுத்து கல்வி அழகு 6. இதுதான், இது முழுக்க முழுக்க கலை சொல்லும், ஸோ பிறமொழி சொல்லும். அழகு 6 என்னது? அழகு 6 என்னது? ஸோ எளிய மொழிபெயர்ப்பு. அழகு 6 என்னது? எளிய மொழிபெயர்ப்பு. அதான் நான் சொன்னேன்ல, ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல் வேண்டும். ஸோ இப்போ பிறமொழி சொல், ஆங்கில சொல், அப்போ ஆங்கில சொல் கலை சொல்ல கவர் ஆயிடுது. அப்படி கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தானே. அடுத்து பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொல்லை தமிழ் மொழிபெயர்த்தல். அப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? இதை கலைச்சொல் பிறமொழி சொல் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? இது எங்கே சார் போய் படிக்கிறதுலாம் நீங்கள் தேவையில்ல. இப்போ டெஸ்ட் ஒன்றா, இதுக்கான மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் அதை படிச்சுக்க வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், இதுக்கெல்லாம் வேர் டு ஸ்டடி கொடுத்துருவோம். இப்போ நான் ஒரு சேர்த்ததுக்கு பிரித்ததுக்கு போய் அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் எந்த புக்லேருந்து எடுக்கிறோம், எங்கேருந்து எடுக்கிறோன்னு உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் படித்து எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா எங்கேருந்து கேட்குறோன்னே தெரியாமல் கேட்டு அப்படிலாம் நம்ம கொஸ்டின் வைக்கிறதுல களம் ஒன்றில் முழுக்க பள்ளி பாட புத்தகம் தான். ஒரு கொஸ்டின் கூட வெளிலேருந்து எடுக்கல. ஸோ அந்த கொஸ்டினோட தரம் என்ன, ஸோ அந்த டெஸ்ட் எப்படி கொண்டு போகணும்னு நீங்கள் களம் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டுங்க. களம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்லாமை தீர்க்கடுகம் பாருங்களா, ஒரு அதிகாரம், ஒரு அறநூல். அப்போ ஒரு டெஸ்ட்லையுமே ஒரு அதிகாரம், ஒரு அறநூல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 4 நாள் கேப் இருக்குது.
ஒரு நாள் காலையில் எழுந்து 2 மணி நேரத்தில் உங்களால் வந்து திரிகடுகத்தையும் ஒரு அதிகாரத்தையும் படிக்க முடியுமா முடியாதா? ஸோ போட்டித் தேர்வு பொறுத்தவரைக்கும் பேசிக்காக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஸ்டடி பிளான் என்னன்னா 12 மணி நேரம். ஸோ வேலைக்கு போய்ட்டு படிக்கிறவங்களுக்கு இந்த டைமிங் கஷ்டம். ஸோ வீட்டில் ஃபேமிலி மேனேஜ் பண்ணிட்டு படிக்கிறவங்க இந்த டைமிங் கஷ்டம். ஆனால் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க அவங்களாம் கண்டிப்பாக 12 மணி நேரம் மினிமம் படிச்சிடுறாங்க. இந்த 12 மணி நேரத்தில் 3ல் 1 பங்கு தமிழ் படிச்சாகணும். ஏன்னா 2ல் 1 பங்கு தமிழ் தானே. அப்போ தமிழுக்கு 3ல் 1 பங்கு நேரம் மினிமம் கொடுத்தாகணும். அப்போ 4 மணி நேரம் தமிழ் ஒரு நாளைக்கு. ஸோ இன்னும் மீதி எத்தனை மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரம் இருக்கு. இப்போ இந்த 8 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீதி 100 மதிப்பெண் இருக்குல்ல ஜிஎஸ் மேக்ஸ், அதுல 4ல் 1 பங்கு மேக்ஸ் தானே. அப்போ இந்த 8 மணி நேரத்தில் 4ல் 1 பங்கு 2 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம் நீங்க எது கொடுத்துடணும்? மேக்ஸ். ஸோ 6 மணி நேரம் போயிடுச்சா? ஸோ இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் ஒரு 6 மணி நேரம். அந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் ஒரு 5.5 மணி நேரம் ஜிஎஸ் படிக்கலாம். சயின்ஸு, சோஷியல், ஸோ யூனிட் 6, யூனிட் 5, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ் எல்லாம் படிக்கலாம். மீதி ஒரு 1/2 மணி நேரம் கரண்ட் அஃபேர். இதுதான் பேசிக்கான ஸ்டடி பிளான். அப்போ இந்த ஸ்டடி பிளான் அடிப்படையில் கூட நீங்கள் தமிழுக்கு டெய்லி ஒதுக்க வேண்டிய 4 மணி நேரத்தில் நீங்கள் மற்றதையும் படிச்சுக்கிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சுக்கும், அதாவது தமிழுக்கு நீங்கள் மற்றதையும் படிச்சுக்கிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சுக்கும் படிக்க முடியும். அப்போ நீங்கள் டெய்லி 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு 4 நாளில் எவ்வளோ நேரம் கிடைக்கும் பாருங்க. ஸோ நீங்கள் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் 8 மணி நேரம் கிடைக்கும். சரியா? 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் 12 மணி நேரம் கிடைக்கும். 12 மணி நேரம்ன்றது இதை படிக்கிறதுக்கு அதிகபட்ச நேரம். ஸோ அதனால் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நான் டைமும் கேப்பும் கொடுத்துருக்கேன். சரியா? ஏன்னா களம்1ல் நிறைய பேர் சொன்னது அதுதான். ஏன் நான் களம்1 வந்து வாரத்துக்கு 2 டெஸ்ட் வேகமாக கொண்டு போனேன்னா அது எல்லாமே ஸ்கூல் புக் தானே. சில பேர் நிறைய பேர் அது படிச்சிருப்பாங்க, சில பேர் கஷ்டமாக இருக்கும். நம்ம யாருக்கோ ஒருத்தவங்க கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு அதை எளிமையாக்க முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, போட்டித் தேர்வில் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். கடினமாக இருக்குன்னா அந்த கடினத்தை நோக்கி நம்ம வந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த கடினத்தை எதிர்கொண்டு தான் பல பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகிறாங்க. அப்போ நம்மளும் போனோம்னா நம்மளும் தான் மேலே வரணும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அது கீழே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. பட் இருந்தாலும் இதுக்கு நான் கரெக்டான டைம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது இதுதான் டைமிங், நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ கல்லாமை திரிக்கெடுக்கும். நான் இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக ஸ்டடி பிளானுக்கு தனி கிளாஸை எடுத்து எப்படிலாம் படிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முடியரசன் பாருங்களேன். அப்போ முடியரசன் களம்1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ இன்னும் புரியும் இது அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ எளிமைன்னு. சரி, எல்லாருக்குமான டெஸ்ட் பேட்ச் தான். ஆனால் களம்1 ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் இது எளிமையாக இருக்கும். ஏன்னா அவங்களனா முடியரசன் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 2003 சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் அவங்க படிச்சு வச்சிருக்காங்க. அப்போ அதை ரிவிஷன் பண்ணிட்டு அவர் அப்டேட் பண்ணிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸி தானே. திரிகடுக உங்க ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்கள அப்டேட் பண்ணுறது ஈஸி தானே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற சொற்பொருள் கலைச்சல் அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ அதை ரிவிஷன் பண்ணுறது ஈஸி தானே. அப்போ உங்களுக்கு களம்1 ரிவிஷன் பண்ணது போல இருக்கும், அதை அப்டேட் பண்ணுறது போல இருக்கும். அப்போ களம்1 ஸ்டூடெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ மற்றவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பிளானை யூஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக இதை படிச்சுக்கலாம். சரியா? ஸோ டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கு நான் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இதுக்கு மெட்டீரியல், ஸோ இந்த கலைச்சொல்லுக்கும், ஸோ இந்த பிறமொழிச்சொல் அழகு 6 தெரிஞ்சுங்க. அந்த கலைச்சொல் பிறமொழிச்சொல் தான் அந்த அழகு 6. ஏன்னா ரொம்ப பெருசாக மென்ஷன் பண்ணுவேன், நான் சிம்பிளாக அழகு 6ன்னு போட்டேன். ஸோ இதுக்கும் மெட்டீரியல், இதுக்கும் மெட்டீரியல். அடுத்து 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தக கலைச்சொல் மற்றும் சொற்பொருள். ஸோ எளிமை தானே. இதுக்கும் மெட்டீரியல் நீங்கள் போய் 6th புக்கு எடுத்து சொற்பொருள் கலைச்சொல் தேட தேவையில்ல, மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். மற்றதுக்கு உங்களுக்கு கிளியராக வேறு ஸ்டைல் கொடுத்துருவோம். இதுதான் தேர்வு எண் 1. சரியா? ஸோ இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 7 பிரிவுகள் நான் மேலே சொன்னேன்ல, ஸோ இந்த 7 பிரிவுகளும் அப்படியே ஒரு டெஸ்ட்லையுமே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ அடுத்த டெஸ்ட் பாருங்களேன், டெஸ்ட் 2. அது மாதிரி எல்லா டெஸ்ட்டும் பேலன்ஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப கஷ்டமான ஒரு இலக்கண தலைப்பு இருக்குன்னா அந்த இடத்துல நான் ஒரு தமிழ் அறிஞரை கஷ்டமாக வச்சிருக்க மாட்டேன். இங்கே நான் பாரதிதாசனை வைக்கல, ஏன்னா இதுவும் டஃப் இதுவும் டஃப். அப்போ முடியரசன்றது ஓரளவு வந்து டேட்டா வந்து ஓரளவு கண்ட்ரோலாக தான் இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டெஸ்ட்டுமே பேலன்ஸ்டாக தான் இருக்கும் டாபிக். சரியா? ரொம்ப இலக்கண தலைப்பு கஷ்டமாக இருந்தால் ஒரு அறிஞர் ரொம்ப எளிமையாக இருப்பார். இலக்கண தலைப்பு ரொம்ப ஈஸியாக இருந்தால் மனப்பாடம் பண்ணுற தலைப்பு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், அறிஞர் கொஞ்சம் ஹெவியாக இருப்பார். ஸோ இப்படி தான் நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த டெஸ்ட் 2 சந்திப்பிழை. ஸோ குறிநெடில் வேறுபாடு. ஸோ அறிவியல் அழகு 6. அறிவியல் என்னது? கலைச்சொல் டிபார்ட்மெண்ட். சரியா? கலைச்சொல். சரியா? ஸோ அந்த அறிவியல்லேருந்து நம்ம படிக்கிறது. ஸோ பிறமொழி சொற்கள். அடுத்து புறங்கூறாமை சிறுபஞ்ச மூலம். கண்ணதாசன் காகிதம் இல்லத்து. ஏன்னா காகிதம் இல்லத்து டேட்டா ரொம்ப கம்மி, கண்ணதாசன் கூட சேர்த்து படிச்சுக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 7ஆம் வகுப்பு சொற்பொருள் கலைச்சொல். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இதே போல தான் நம்ம ஷெடியூல் ஓடியும் வச்சிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க, அந்த லகர வேறுபாடு கூட மொத்தமாக கொடுக்கல இவங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கிறதுலே கஷ்டமானது மயங்கொலிகள். அதை வந்து நான் 3 டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கேன். ஒரு டெஸ்ட்டில் லகர வேறுபாடு, ஒரு டெஸ்ட்டில் ரகர வேறுபாடு, இன்னொரு டெஸ்ட்டில் நகர வேறுபாடுன்னு 3 டெஸ்ட்டாக பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டெஸ்ட்டில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற தலைப்பு என்ன மட்டும் படித்தா போதும், லகர வேறுபாடு மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதை தாண்டி சில டாபிக் மெட்டீரியல் கூட ப்ரொவைட் பண்ணுவேன் நான். இப்போ நான் சொன்னல உங்களுக்கு எதுலாம் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ இது ஸோ அப்போ கலைச்சொல்லுக்கு, பிறமொழி சொல்லுக்கு, ப்ரீவியஸ் இயருக்கு, சொற்பொருள் கலைச்சொல், இது 3க்கு தானே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம். இதை தாண்டியும் மெட்டீரியல் நான் கொடுப்பேன் சில தலைப்புக்கெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னு. சரியா?
ஸோ இது கூட நான் ப்ரொவைட் பண்ணுறேன். லகர வேறுபாடு. ஏன்னா நம்ம தமிழ் பேட்சுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு ஆசை தான் எல்லாத்துக்கும் மெட்டீரியல் கொடுக்கணும்னு. பட் டைம் ரொம்ப கொஞ்சம் டஃப் ஆகிடும்ன்றனால தான் நான் அது கொடுக்கல. ஃப்யூச்சர்லாம் நான் ஒரு பிளானே வச்சுருக்கேன். என்னென்னா ஒரு பேட்ச் எப்படி கொண்டு போனோன்னா, ஸோ ஒரு ஷெடியூல் கொடுத்து அதை கிளாஸ் எடுத்து, அதாவது ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டோம், அதுக்கு நான் மெட்டீரியல் வச்சு தானே கிளாஸ் எடுப்பேன். சரியா? அப்போ அந்த டாபிக் ஒன்று நடத்தி கொடுத்துட்டு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுலேருந்து டெஸ்ட் வச்சு, இப்போ தவம் பேட்ச் கிட்டத்தட்ட அதே தான். பட் இருந்தாலும் அதில் வந்து டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 100 மார்க்லாம் இருக்காது. இப்போ நான் ஒரு தலைப்பு நடத்துகிறேன்னா அந்த தலைப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 20லேருந்து 30 மார்க் டெஸ்ட் நடத்துகிறோம். அது நல்லா இருக்குன்னு தான் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஏன்னா கிளாஸஸ் டெப்த்தாக கவனிக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்து சரியாக தப்பான்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த கிளாஸ் அப்படி போகுது. அதை இன்னுமே நான் விரிவுபடுத்தி அடுத்தடுத்ததெல்லாம் நான் அப்படி தான் கொண்டு போகிறேன். ஸோ இது பார்த்துக்கங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு டெஸ்ட்டுக்குமே நம்மளுக்கு 4 நாள் கேப் இருக்கும். அடுத்து ஒருமை பன்மை அறிதல், லகர வேறுபாடு, புவியியல் அழகு 6, செங்கோன்மை முதுமொழி காஞ்சி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ 9ஆம் வகுப்பு சொற்பொருள் கலைச்சொல். உங்களுக்கு புரியுதா எப்படி வந்துட்டு இருக்குன்னு? ஸோ இலக்கண தலைப்பு, மனப்பாட தலைப்பு, ஸோ கலைச்சொல், பிறமொழி சொல், ஸோ அறநூல்கள், தமிழ் அறிஞர்கள், ஸோ முந்தைய ஆண்டு வினாத்தாள்கள், பள்ளிப்பாட புத்தக, சொற்பொருள் கலைச்சொற்கள். நம்மளோட 7 பிரிவுகள் அதுதான். ஸோ அடுத்து வேர்ச்சொல் அறிதல், ரக வேறுபாடு, மேலாண்மை அழகு 6. அப்போ இதில் நீங்கள் என்ன படிக்க போகிற டெஸ்ட்? வேர்ச்சொல் அறிதல் மட்டும் தான் நீங்கள் கான்செப்ட். ஸோ இது மனப்பாடம் பண்ணணும். அடுத்தது கலைச்சொல், பிறமொழி சொல் கொடுத்துருவோம். அடுத்து அவை அஞ்சாமை, நான்மணி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எவ்வளோ எளிமையாக பாருங்கள். திருக்குறள் எவ்வளோ எளிமையாக கவர் ஆகிடும், அறநூல் எவ்வளோ எளிமையாக கவர் ஆகிடும், தமிழ் அறிஞர்கள் எவ்வளோ ஈஸியாக கவர் ஆகிடுவாங்கன்னு பாருங்களேன். இதில் யார் தமிழ் அறிஞர் இருக்கா? தமிழ் ஒளி கீவா ஜெகநாதர். அவ்வளோ ஈஸி. அதிகபட்சம் 2 பக்கத்து 2.5 பக்கத்தை தாண்டாது டேட்டா. அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ தமிழ் ஒளி கீவா ஜெகநாதர். அதேமாதிரி நீங்கள் தேடுறது போலையும் இருக்காது. நான் கிளியராக வேர் டு ஸ்டேட் கொடுத்துருவோம், இல்லை மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th கலைச்சொல் சொற்பொருள். அடுத்தது வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையச்சம், பெயரச்சம், வினையாளனி பெயர் வகை அறிதல். அதேமாதிரி நான் இந்த சில தலைப்பெல்லாம் யூடியூப் கிளாஸ் எடுத்துருந்தா அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி இதை பார்த்துக்கன்னு சொல்லிவிடும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது ஊர் பெயர்களின் மருவு, சட்டம் அழகு 6, அன்புடைமை இன்னா 40. ஸோ நாமக்கல் கவிஞர், ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர். அடுத்து 11ஆம் வகுப்பு இது உங்களுக்கு. அடுத்து ரிவிஷன். ஸோ டெஸ்ட் 1லேருந்து 6 ஃபுல் ரிவிஷன். அப்போ டெஸ்ட் 7 என்னது? ஒரு திருப்புதல் தேர்வு. நீங்கள் டெஸ்ட் 1லேருந்து 6 என்ன படிச்சிங்களோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுறது போல தான் உங்களுக்கு டெஸ்ட் 7 இருக்கும். ஸோ அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், பொருந்தாத சொல்லை கண்டறிதல், எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல். ஸோ ஊடகம் அழகு 6, ஒழுக்கமுடைமை பழமொழி 400, தவத்திற்கு குன்றக்கூடிய அடிகளார், உருத்திரங்கணனார். இவங்களாம் ரொம்ப கம்மியான டேட்டா தான் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர். ஸோ 12th நியூ புக், சரியா? அதில் இருக்கிற கலைச்சொல்லும் சொற்பொருளும். ஸோ அடுத்து டெஸ்ட் நம்பர் 9 பாருங்கள். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இது கடினமான இலக்கண தலைப்பு. நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற தலைப்பு. இது இங்கே எளிமை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு கொஞ்சம் ஈஸியாக தானே இருக்கும். அடுத்து தொழில்நுட்பம் அழகு 6. ஸோ பண்புடைமை நாலடியார், டி.கே. சிதம்பரனார், சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்களேன். ஸோ நம்ம அதோட இது முடிச்சோம், நியூ புக்கில் இருக்கு முடிச்சிட்டோம். இப்போ 6ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தக சொற்பொருளுக்குள்ள வரும். ஆனால் கலைச்சொல் வேற மாதிரி அப்ரோச் பண்ண வரும். 6ஆம் வகுப்பு புதிய அறிவியல் சமூகவியல் புத்தக கலைச்சொற்கள், சயின்ஸ் சோஷியல் கலைச்சொல். ஸோ இதுவும் நான் வந்து மொத்தமாக கொடுக்க போகிறது இல்லை. இதில் என்ன நம்ம இப்போ பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10th போகிறோம். 10th சயின்ஸ் சோஷியல் இருக்கிற கலைச்சொல் எவ்வளோ இருக்கும் அப்படியெல்லாம் கொடுக்காம நம்ம இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிற அந்த தலைப்புகளுக்கு எது தேவையோ அதை மட்டும் தொகுத்து தான் கொடுக்க போகிறோம். இதுவும் எல்லாராலையும் படிக்க முடியும். ஆனால் களம் ஸ்டூடெண்ட்டுக்கு இது எவ்வளோ ஈஸின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, இப்போ அந்த 9 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, என்ன 9 டிபார்ட்மெண்ட்? கல்வி, அறிவியல், மருத்துவம், புவியியல், மேலாண்மை, சட்டம், ஊடகம், தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், 9 வருதா? அப்போ அந்த 9 டெஸ்ட்டு கூடவே வந்து அழகு 6 மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இவங்க ரெண்டு பேரும் 2 வாட்டி வருவாங்க. அப்படியே 2 வாட்டி வருவாங்க. மொத்தம் 18 டெஸ்ட் லெவல் 1ல், 3 ரிவிஷன் டெஸ்ட், 21 டெஸ்ட். புரியுதான்னு பாருங்க. 18 டெஸ்ட், 6 டெஸ்ட், ஒரு ரிவிஷன், 6 டெஸ்ட், ஒரு ரிவிஷன், 6 டெஸ்ட், ஒரு ரிவிஷன். இப்படி தானே வரப்போகுது. ஸோ 18 அப்போ பாருங்க, 9 2 9 18. அப்போ உங்களுக்கு 2 வாட்டி வரும். அது அப்படியே டபுளாக வரும். அதனால உங்களால் இப்போ கல்வி அழகு 6னா திரும்ப கல்வி அழகு 6 இருக்கும். அப்போ நான் கொடுக்க போகிற பிடிஎஃப் ஒன்று தான். அப்போ நீங்கள் அதை படித்து டெஸ்ட் எழுதிருப்பீங்க. நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருப்பேன். அதில் நிறைய குறைகள் இருந்தாலும், இன்னும் நம்ம சரியாக படிக்க முடியலனாலும், இல்லை ரிவிஷன் தேவைனாலும், திரும்பவும் அது வர்றதுனால உங்களுக்கு இன்னுமே நல்லா படிச்சுக்க முடியும். அப்படி கலைச்சொல்ல நான் வந்து முக்கியத்துவம் படுத்துனது இல்லாமல் அது டபுளாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம் முடியுதா, திரும்ப கல்வி வரும் பாருங்க. டெஸ்ட் 1ல் நீங்கள் கல்வி அழகு 6 பார்த்துருப்பீங்கல்ல, திரும்ப அடுத்த டெஸ்ட்லையும் கல்வி அழகு 6 வரும். ஸோ அடுத்தது போலாமா? தொடர் வகைகள், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல், தகவல் தொழில்நுட்பம் அழகு 6. ஸோ புறவடமை ஔவையார் பாடல்கள், ஜிபோ. ஸோ ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கிற சொற்பொருள், 7th சயின்ஸ் சோஷியல் இருக்கிற கலைச்சொல்.
திரும்ப கல்வி அழகு 6 வந்துருச்சு பாருங்க. இது எங்கே வந்துச்சு? 1ல் வந்துச்சு, திரும்ப வரும். ஸோ பிழை திருத்தம். ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு எழுத்து, ஒரு பொருள் பன்மொழி. இது எல்லாத்துக்கும் நான் கிளியராக வேறு ஸ்டடியில் என்ன தலைப்பு எங்கே இருக்குது இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஊக்கமுடைமை அதிகாரம். இங்கே பாரம் குறையுதா? அறநூல் முடிஞ்சிருச்சு பாருங்க. இங்கே அறநூல் இல்லை பாருங்க, ஏன்னா அறநூல் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்போ இன்னும் எளிமையாகும் டெஸ்ட்டு, சரியா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வச்சுருக்கேன், ஒரு எழுத்து ஒரு மொழி. ஏன்னா இங்கே கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் படிக்கலாம்ல. அடுத்து வீரமாமுனிவர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஓல்டு புக்கில் இருக்கிற சொற்பொருள், 8th சயின்ஸ் சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொல். வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் பொருள் வேறுபாடு அறிதல், ஒரு பொருள் குறிக்கும் சொற்கள், ஒரு சொல்லிற்கிணையான வேறொரு சொல் அறிதல், அறிவியல் அழகு 6. ஸோ கல்வி அறிவியல். ஸோ அருளுடைமை, தமிழின் தொன்மை சிறப்பு. ஸோ உரைநடையில் வந்துடும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 9th ஓல்டு புக்கில் இருக்கிற சொற்பொருள், 9th சயின்ஸ் சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள். அது 10th ஓல்டு புக்கில் இருக்கிற சொற்பொருள், 10th சயின்ஸ் சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள். நான் திரும்ப அதை மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு நான் மொத்தமாக கொடுக்க மாட்டேன். எது தேவையோ பாடத்திட்டத்தில் இருக்கோ அதை மட்டும் தொகுத்து ரொம்ப எளிமையாக தான் கொடுப்பேன், சரியா? அடைப்புக்குழுவில் சொல்லி தகுந்த ஒரு மாணவர்கள், ஒரு போட்டித் தேர்வு மாணவர்கள் ஒரு அகாடமியோ ஒரு டீச்சரையோ தேடி போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன தெரியுமா? இந்த மாதிரி விஷயம் தான். புக்கில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுக்குறது, அப்படியே படிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்களேன். அதை ஒருத்தவங்க நம்மளுக்கு எளிமையாக மாற்றி நம்பிக்கை கொடுப்பாங்களான்ற ஒரு ரீசனால தான் அவங்கள்ட்ட போகிறது. ஸோ அதனால் நம்ம அதை மாற்றி தான் உங்களுக்கு கொடுப்போம். இப்போ ஒரு 300 இருக்குன்னா அதில் என்ன தேவை, பாடத்திட்டத்தில் என்ன கவர் ஆகும், இது கேட்பாங்கன்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறதுல நான் 3ல் 1 பங்கு குறைச்சி உங்களுக்கு ஒரு 80, 90, 100 தான் கொடுப்பேன். அதனால் நீங்கள் அவ்வளோ பல்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை, சரியா? ஆனால் நம்ம களம் 1க்கு மொத்தமாக கொடுத்தோம். ஸோ களம் 1க்கு மொத்தமாக தொகுத்து மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு நம்ம முக்கியமானது தொகுத்து கொடுக்க போகிறோம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்த சொற்களை இணைத்து புதிய சொல், இணைப்பு சொற்கள், அது அந்த தலைப்புது. ஸோ மருத்துவம் அழகு 6, பெரியாரை துணைக்கோடல், திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் சொன்ன மாதிரி 10th ஓல்டு, 10th சயின்ஸ் சோஷியல் கலைச்சொல். ஸோ திருப்புதல் தேர்வு. ஸோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8லேருந்து 13, சரியா? 1லேருந்து 6 7 ரிவிஷன், 8லேருந்து 13 14 ரிவிஷன். ஸோ 14 திருப்புதல் தேர்வு உங்களுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திணை மரபு, பால் மரபு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடர் அமைத்தல், கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல். இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ புவியியல் அழகு 6, இதெல்லாம் திரும்ப நான் சொன்ன மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கு. வினை செயல் வகை அதிகாரம், திருக்குறள், பாவேந்தர், பாரதிதாசன். அப்போ ஏன் பாரதிதாசன் இங்கே கொண்டு வந்து வச்சேன்? இது பார்க்கறதுக்கு எளிமையாக இருக்குது, தெரியுதா? இதில் போட்டு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு இலக்கண தலைப்போ ஒரு மனப்பாட தலைப்போ இருக்காது. அப்போ இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு அறிஞரும் பாரதிதாசன். அவரை பற்றி தான் அதிகமாக டேட்டா படிக்கணும். அப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான டெஸ்ட் இதுதான். அதுக்கு தான் இந்த இடத்துல நான் பாரதிதாசன் கொண்டு வந்து வச்சிருக்கேன். இப்படி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ திணை மரபு, பால் மரபு, சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றர் அமைத்தல், இது மனப்பாட தலைப்பு கிடையாது, இலக்கண ஓரியன்டாக இருக்கிறது. ஏன்னா திணை தெரியணும், பால் தெரியணும். இது கூட நான் ஒளி மரபு, வினை மரபு, இளமை பேர் வைக்கல, ஏன்னா அது மனப்பாடம் பண்ணுறது. ஸோ இப்படி நான் கலர் கொடுத்துருக்கேன்னா சும்மாலாம் வைக்கல. அது இலக்கண ஓரியன்டாக இருந்தால் தான் அது ஃபர்ஸ்ட்ல இருக்கும், மனப்பாட ஓரியன்டாக இருந்தால் தான் அது 2ல் 2வதாக இருக்கும், சரியா? புவியியல் அழகு 6. ஸோ வினை செயல் வகை. ஸோ திருக்குறளும் அறநூலும் உங்களுக்கு கிரீன் கலரில் கொடுத்துருப்போம். அடுத்து பாவேந்தர், பாரதிதாசன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 16ஆம் வகுப்பு பழைய புத்தகம் சொற்பொருள், 11ஆம் வகுப்பு ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடிஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 11th 12th போனதுக்கப்புறம் புக்ஸ்லாம் பிரிஞ்சிருக்கும். அதுலேயும் நான் தொகுத்தே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. வேறு ஸ்டடியோ இங்கே படிலாம் சொல்ல மாட்டோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கிற முக்கியமான கலைச்சொல்லை நான் தொகுத்து கொடுத்துட்றேன். ஸோ காலம். ஸோ காலம்ன்றது ஒரு இலக்கண தலைப்பு. காலத்தில் கான்செப்ட் இருக்குது. காலம் என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பகுபத அடிப்படையில் ஒரு காலத்தை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரி, அயற்சொல், தமிழ்ச்சொல், ஒளிமரபு. ஸோ மேலாண்மை அழகு 6, அரண் வலியுறுத்தல், உவேசா, சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 12th ஓல்டு புக்கில் இருக்கிற சொற்பொருள். அப்போ இது வரைக்கும் என்னென்ன சொற்பொருள் கவராக இருக்குது? நியூ புக் சொற்பொருள், ஓல்டு புக் சொற்பொருள் முடிச்சிருக்கோம். ஸோ கலைச்சொல் என்ன முடிச்சிருக்கோம்? நியூ புக்கில் இருக்கிற கலைச்சொல் முடிச்சிருக்கோம். அடுத்து சயின்ஸ் சோஷியல் புக்கில் இருக்கிற கலைச்சொல் 12th வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்து நிறுத்தற்குறிகள், பேச்சொழுக்கு சொற்களுக்கு என்னென்னு தூய தமிழ் சொற்களை இணைத்தல், பேச்சொழுக்கு சொல் தொடர்புள்ள பிழை திருத்தம். அப்போ இங்கே இது ஈஸியாக இருக்கிறனால இது கொஞ்சம் முக்கியம், நிறுத்தற்குறியீடுகள். சட்டம் அழகு 6, கண்ணோட்டம், தேவநேய பாவாணர். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 6/7/2003 சொற்பொருள். அப்போ சொற்பொருள் மட்டும் கவனிங்க. நியூ புக் சொற்பொருள் முடிச்சாச்சு, ஓல்டு புக் சொற்பொருள் முடிச்சாச்சு, 2003 எடிஷன் சொற்பொருளுக்கு போகிறோம். ஸோ அடுத்து கலைச்சொல்லுக்கு எங்கே போகிறோம்? 16ஆம் வகுப்பு புதிய சிறப்பு தமிழ் புத்தக கலைச்சொல்கள், புதிய சிறப்பு தமிழ் புத்தக கலைச்சொல், சரியா? ஸோ அப்போ சிறப்பு தமிழை நம்ம கலைச்சொல் கவர் பண்ணுறோம். ஓமை தொடரிலிருந்து பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளுதல். இளமை பெயர்கள், ஊடகம் அழகு 6, விருந்தோம்பல், பெருஞ்சித்திரனார். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 8ஆம் வகுப்பு 2003 எடிஷனோட சொற்பொருள். 12ஆம் வகுப்பு புதிய சிறப்பு தமிழோட கலைச்சொற்கள். ஏன்னா நியூ சிறப்பு தமிழோட நிறைய கலைச்சொல் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிதல். ஸோ பொருள் தரும் ஓர் எழுத்து, பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. தொழில்நுட்பம் அழகு 6, கூடா ஒழுக்கம், நட்பாராய்தல்,
தேப்ப மீனாட்சி சுந்தரம், சி லக்கோனர். சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 9ஆம் வகுப்பு 2003 எடிஷன் தமிழக அரசின் கலைச்சொல் வேட்டை. இது கூட வந்து சொற்புதிதுன்னு ஆட் பண்ணி தரேன். சரியா? சொற்புதிதுக்குன்னு தனியாக ஒரு ஓப்பன் டெஸ்ட்டும் நம்ம எல்லாரும் கண்டக்ட் பண்ண வரோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட சேர்த்தும் நான் அது மாதிரி சிறப்பு தேர்வு கண்டக்ட் பண்ணி தரேன். சரியா? சொற்று 20 பழமொழிகளின் பொருள் அறிதல், வினைமரபு, தொகை மரபு, தகவல் தொழில்நுட்பம், அழகு 6, கல்வி, ஈகை 2 அதிகாரம். ஏன்னா இங்கே கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சுல்ல, சொன்னால் 2 அதிகாரம் கொடுக்குறோம். லாஸ்ட்டில் மட்டும் 2 அதிகாரம். கூடாவுக்கு நட்பாரைதல், கல்வி, ஈகை. ஸோ ஏன்னா உங்களுக்கு 18 டெஸ்ட் 3 ரிவிஷன் தானே, அப்போ 18 டெஸ்ட்டில் 18 அதிகாரம் தானே கவர் ஆகும். 20 அதிகாரம் இருக்கிறனால இந்த 2 டெஸ்ட்டில் மட்டும் ஒரு அதிகாரம் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, அப்போ பார்த்தோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அதிகாரம் ஒரு அறநூல், அதாவது திருக்குறளும் ஒரு அறநூல் தான், 4 அடியாரோ 4 மணி கடிக்க வந்துட்டு இருந்துச்சுல்ல, அப்போ அதுவும் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அகரம் முதலி, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் இருக்கிற சில தலைப்பு, பல பழமொழிகளின் பொருள் அறிதலாக இருக்கட்டும், அகரம் முதலியாக இருக்கட்டும், இதுக்குள்ள இருக்கிற ஒரு கடினமான தலைப்பாக இருக்குன்னா, நான் உங்களோட மெட்டீரியல் நம்ம தவம் பேட்சுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஒரு 2-3 மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஒரு 10 மெட்டீரியல்லாம் வந்து இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. அப்போ நான் இப்போ களம் 2க்கு இதெல்லாம் வந்து கஷ்டமான ஒரு தலைப்பு, இது ஒரே டெஸ்ட்டில் கவர் பண்ண முடியாதுன்னா, பழமொழிக்கு நான் மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கும் அந்த மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி இது நீங்கள் படிச்சிங்க, டெஸ்ட் பை ஷெடியூல் வர்றப்போ உங்களுக்கு அது டெஸ்ட்டில் வரும்னு சொல்லிவிடும். சரி? அதனால் சார் பழமொழி எப்படி ஒரே டெஸ்ட்டில் படிக்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. பழமொழி 400ல் போய் 400 நம்ம ஆராய்ஞ்சி, இது வரைக்கும் ஒரு 200 பழமொழி ஆராய்ஞ்சி அதுலேருந்து ஒரு 50 எடுத்துருக்கோம். இதே போல் நம்ம எடுக்கிறோம், அப்படியே 400 கொடுத்துட்டு பழமொழி 400 புக்கு அனுப்பிவிட்டு இது படிச்சிங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறது எவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஈஸி, அவ்வளோ ஈஸி. கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம், உங்களால் மார்க் எடுக்க முடியல, பரவாயில்ல சார் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், அது முக்கியம் இல்லை. அப்படி வினா ஒரு கடினமான ஒரு வினா எடுக்கிறது அது ரொம்ப எளிமையானது. ஆனால் பட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் இங்கே இருந்தால் கேட்க போகிறோம், அதை சொல்லி படிக்க வச்சுட்டு அதுலேருந்து கஷ்டமாக கேட்குறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் படித்த ஒரு வினாவில் அவன் வந்து ட்விஸ்ட் வைக்கும்போது அவன் மூளை யோசிக்கும். அப்போ ஒரு வினாவை கடினமான வினாவை அவன் அணுகிறதுக்கு அவன் தயாராவான். சரி? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நான் களம் 1ல் செஞ்சேன், நான் 100% நம்புறேன். ஸோ நிறைய வினாக்கள் அவ்வளோ திங்க் பண்ணி அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் சரி, இலக்கண ஓரியன்டாகவும் சரி, நிறைய வினாக்கள் வச்சிருந்தோம். கடைசியில் தான் வந்து எளிமையாக வச்சோம். அதுவே ஆனால் அந்த கடைசியில் தான் நிறைய பேர் வந்து இன்னும் கடினமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் வச்செல்லாம் எளிமையானது தான், அவ்வளோ யோசிக்கவே இல்லை. ஏன்னா வினா எடுக்கும்போது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 15-20 டெஸ்ட்டுக்கு யோசிச்சு எடுத்தாலும் நான் கடைசி 10 டெஸ்ட்டுக்குலாம் யோசிச்சுலாம் எடுக்கல. ஏன்னா கடைசிக்கு வந்துட்டோம், நிறைய ஏரியாவை கவர் பண்ணுறோம். ஸோ வினாக்கள் நம்ம அப்படியே ஈஸியாக வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்ல மதிப்பெண் எடுத்தால் கொஞ்சம் பூஸ்டாக நினைப்பாங்களே, நான் கொஞ்சம் ஈஸியாக தான் வச்சேன். ஃபஸ்ட்டு 20 டெஸ்ட்டு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு கொஸ்டின் அவ்வளோ யோசிச்சு எடுத்திருப்போம். ஸோ நான் களம் 1 பற்றி இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, நான் தனியாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்ட் 20 பழமொழி, வினைமரபு, தொகை மரபு, ஸோ கல்வி, அகரம் முதலி, ப்ரீவியஸ் இயர். ஸோ 10th 2003 எடிஷன் சொற்பொருள். அப்போ இந்த ஏரியா மட்டும் கவனிச்சு பாருங்கள். நியூ புக் சொற்பொருள், ஓல்டு புக் சொற்பொருள் 2003 சொற்பொருள் முடிச்சிருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு பாடத்திட்டத்திலே சொற்பொருள் தலைப்பு எவ்வளோ வந்துட்டு இருக்கு. சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு பொருளுக்கு ஒரு சொல்லுக்கு பல பொருள், ஸோ பல பொருள் தரும் ஒரு சொல், இப்படி சொற்பொருள் ஆல்ரெடி அங்கேயும் வந்துகிட்டு இருக்கு. இதையும் நம்ம கவர் பண்ணுறோம். ஏன்னா இது முக்கியம், இது அடிப்படை, இதை விட்டுறக்கூடாதுன்னா இதையும் கவர் பண்ணுறோம். சரியா? ஸோ தமிழக அரசின் கலைச்சொல் வேட்டை பகுதி 2, இது கூட நான் சொற்பொதியும் ஆட் பண்ணி தரேன். ஸோ அடுத்து 21 திருப்புதல் தேர்வு. சரி? அப்போ 3வது ரிவிஷன் டெஸ்ட்டு, இதுதான் லெவல் 1. இந்த லெவல் 1 உங்களுக்கு என்னைக்கு முடியுது பாருங்கள். ஸோ 30. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 25 நாள்கிட்ட இருக்கும் நம்மளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம இது முடிச்சிடும். அப்போ கடைசி ஒரு 25 நாள் ஃபுல்லாக நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். அந்த ரிவிஷனையும் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, டக்குன்னு நான் ஒரு ரிவிஷன் வச்சிடாம அந்த ரிவிஷனுக்கு முன்னோட்டமாக ஒரு ரிவிஷன் லெவல் 2. அந்த லெவல் 2ல் எப்படின்னா 5 டெஸ்ட்டு, அழகு 1க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, அழகு 2க்கு மட்டும் ஒரு டெஸ்ட்டு, அழகு 3க்கும் 5க்கும் ஒரு டெஸ்ட், அழகு 4க்கும் 6க்கும் ஒரு டெஸ்ட், அழகு 7க்கு ஒரு டெஸ்ட். ஸோ இப்படி 5 டெஸ்ட் லெவல் 2ல் நம்ம கொடுக்க போகிறோம். இது லெவல் 1. ஸோ லெவல் 1 பற்றி நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். லெவல் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 டெஸ்ட்டு. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 டெஸ்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இப்படி தான் போக போகுது. இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கும் 4 நாள் கேப் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் 2லேருந்து 3 மணி நேரம் எனக்கு கொடுத்தீங்கனாலே இந்த ஷெடியூலுக்கு எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானே நான் கொடுத்து ஈஸியாக அந்த டெஸ்ட்டை நான் கரெக்டாக கொண்டு போக முடியும். சரியா? அடுத்து லெவல் 2 போயிடலாமா? ஸோ பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு 2 நாள் கேப்பு. ஏன்னா நம்ம படிச்சுட்டோம், இதுக்கப்புறம் ரிவிஷன் தான். சரியா? ஸோ அப்போ அழகு 1 முழு திருப்புதல் என்னைக்கு? 3ஆம் தேதி. ஸோ என்னைக்கு இது முடிஞ்சது? 30 முடிஞ்சா 1 2 கேப் விட்டு 3ஆம் தேதி, 2 நாள் கேப் விட்டு 3ஆம் தேதி, 4 5 கேப் விட்டு 6 அழகு 2. ஸோ அடுத்து 2 நாள் கேப் விட்டு அழகு 3 5. ஏன்னா இதில் ரொம்ப கண்டென்ட் ஈஸி, அதுக்காக தான். ஸோ அழகு 4 6 முழுக்க அந்த கலைச்சொல்லும் சொற்பொருளும் கவர் ஆனது தானே. அப்போ ஆல்ரெடி நான் என்னெல்லாம் படிச்சோம் இதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதும். ஸோ அதுக்கு தான் இது சிறப்பு ரிவிஷன். ரிவிஷனுக்கு ஒரு ரிவிஷனாக நம்ம அந்த அழகு 2 வடிவமைச்சிருக்கோம். சரியா? ஸோ அழகு 7, ஸோ முழு திருப்புதல். சரியா? ஸோ அழகு 7க்கு மட்டும் ஒரு திருப்புதல். ஸோ இந்த லெவல் 2 இப்படி தான். அடுத்து லெவல் 3. ஸோ லெவல் 3 பார்த்தீங்கன்னா 5 நாள் 5 டெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். 17 18 19 20 21.
ஸோ இந்த 5 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிறப்பு முழு திருப்புதல் தேர்வு. ஸோ 300 மதிப்பெண், 500 மதிப்பெண் வைக்கலாம்னு யோசித்தேன். ஸோ அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அது கண்டிப்பாக சில நேரம் ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும். இந்த 300ன்றது ஓரளவு நல்லாயிருக்கும். ஏன் இந்த 300? இந்த 300ல் இதெல்லாம் கேட்பான்னு நினைக்கிற நிறைய விஷயத்த கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸில் கொடுக்கலாம் தான் அந்த 300 மார்க் வடிவமைச்சிருக்கோம். அடுத்து 200, கடைசி 3 ஃபுல்லாக 100 மார்க். அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ரிவிஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ 100 மார்க்கில் 3 டெஸ்ட், இதுதான் லெவல் 3. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சோட அந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ 7 பிரிவுகள் நான் வச்சுங்க. இலக்கணம், மனப்பாட தலைப்பு, ஸோ கலைச்சொல்லு, பிறமொழி சொல்லு, அடுத்து அறநூல், அடுத்து தமிழறிஞர்கள். சரியா? தமிழர்களும் தமிழ் தொண்டும், ப்ரீவியஸ் இயர், ஸ்கூல் புக்கோட சொற்பொருள் கலைச்சொல். லெவல் 1. லெவல் 2 பார்த்தீங்கன்னா அழகு வயசு ரிவிஷன். லெவல் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன். ஸோ தேர்வு தொடர்பான தகவல்கள். ஸோ தேர்வு நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா ஜூன் 22 தொடங்குது. ஸோ என்னைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21 முடியுது. அக்டோபர் 25 நம்ம ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ அந்த வைப் கரெக்டாக இருக்கும், அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், அதுக்கு தான். ஸோ லெவல் 1 தேர்வானது 4 நாட்களுக்கு இடைவெளி. சரியா? லெவல் 1க்கு 4 நாள் கேப்பு, லெவல் 2க்கு 2 நாள் கேப்பு, ஸோ லெவல் 3க்கு கேப்பில் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா 5 டெஸ்ட் ஃபுல் ரிவிஷன் தானே. ஸோ என்னைக்கு டெஸ்ட்டு அன்னைக்கு தேதியில் காலைல 10 மணி உங்களுக்கு டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ டெஸ்ட் ஆப்பில் வரும். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப் உண்டு. சரியா? நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஓஎம்ஆர்லையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அது தனி காணொலியில் நான் கிளியராக சொல்கிறேன். சரியா? ஸோ பிடிஎஃப்லையும் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? எனக்கே கிளம்புள்ள இன்னொரு ஆசை என்னென்னா, 21 டெஸ்ட் வரைக்கும் நான் பிடிஎஃப் கொடுத்துருந்தேன். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு, எனக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே பிடிஎஃப் நம்ம கொடுப்போம், ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஆனால் 21 டெஸ்ட்டும் மொத்தமாக ஜிப் ஃபைலாக எவ்வளோ டெலகிராம் குரூப்பில் போயிட்டு இருக்கு. 1,00,000 பேருக்கு ஒரு டெலகிராம் குரூப்பில் போயிட்டு இருக்கு. அப்போ அதனால் பலன் அடைகிறாங்கன்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும், பட் நீங்கள் ஃபீஸ் கட்டுறவங்க என்ன நிறைய பேர் எனக்கு டெய்லி மெசேஜ் வந்துட்டே இருக்கும், நாங்கள் ஃபீஸ் கட்டி படிக்கிறோம், இங்கே பாருங்க வந்துகிட்டு இருக்குன்னு. ஸோ அப்போ அது அவ்வளோ அலட்சியமாக வெளில போகுது. அதுக்காக தான் நம்ம ஆப்பில் பண்ணுறது. ஸ்டூடெண்ட் சஃபர் ஆகணும்னு எந்த ஒரு நோக்கமே இல்லை. இன்னைக்கு நாள் இன்னைக்கு இந்த உலகம் இப்படி தானே போயிட்டு இருக்கு. அப்போ எது பண்ணாலும் நம்ம நிறைய விஷயத்தை ப்ராப்பராக பண்ண வேண்டியது இருக்குது. சரியா? அதுக்காக தான் ஆப்பில் கொடுக்குறோம். ஸோ ஆப்பில் நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வரும், ரிவ்யூ பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப்பும் வரும். நீங்கள் உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு ஓஎம்ஆர் தான் கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து கூட டெஸ்ட் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் கிளியராக சொல்லிடுறேன். காலைல 10 மணிக்கு டெஸ்ட்டு. ஸோ 100 மார்க் டெஸ்ட்டு, அந்த சிறப்பு தேர்வு தவிர்த்து. சரி, 30 டெஸ்ட்டுன்னு வருது, எப்படி 35 டெஸ்ட்னு போட்டோம் யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 300 மார்க் டெஸ்ட், அந்த 200 மார்க் டெஸ்ட்டு, அதை நீங்கள் ஒரு 100 மார்க் டெஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் வைக்க போகிற அந்த சிறப்பு தேர்வுகள்லாம் இருக்குது, கலைச்சொல்லு, சொற்பொருள், அதெல்லாம் கவர் பண்ணால் அந்த 35 டெஸ்ட் வந்துடும். ஏன்னா நான் 35 டெஸ்ட் தான் பிளான் பண்ணேன். லாஸ்ட் டைமில் நம்ம 100 ஒரு 7 டெஸ்ட் கொடுத்தோன்னா எக்ஸாம் கிட்ட வந்துடுது. அப்போ தான் ஒரு பல்காக டெஸ்ட் வச்சோம். சரியா? அதனால் உங்களுக்கு 35 தேர்வுகளுக்கு என்ன வேணாக்கூட அது உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ 100 மார்க்கு. ஸோ 8 PM உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி என்னைக்கு டெஸ்ட் நடக்குதோ அன்னைக்கு நைட் 8 மணிக்கு எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு. ஸோ ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு போடுவோம்னா, இப்போ டெஸ்ட்டு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து 5வது நாள் காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். இப்போ எடுத்துக்காட்டு திங்கக்கிழமை ஒரு டெஸ்ட் நடக்குதுன்னு வச்சுங்க. அடுத்த டெஸ்ட் என்ன நடக்கும்? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை தான் நடக்கும். ஏன்னா 4 நாள் கேப் இல்லை. ஸோ இப்போ டெஸ்ட்டு நாளையிலேருந்து கணக்கெடுத்துங்க. 1, 2, 3, 4, 5வது நாள். அப்போ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 11 மணிக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அப்போ அடுத்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முதல் நாள். அப்போ ஒரு டெஸ்ட் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா ஏன் இந்த கேப்பு கொடுக்குறோம்? ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக டைம் எடுத்து தான் எழுதுவாங்க. அவங்களுக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் கவர் ஆனதான் இந்த டேட்டு. இல்லைனா அடுத்த நாளே ஈஸியாக கொடுத்துட்டு போயிடலாம். ஆப்பில் டெஸ்ட் ஏன்னா நீங்கள் அப்போவே ரேங்க் பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை ரேங்க் இருக்கீங்கன்னு ஆப்பில் பார்த்துக்கலாம். ஆனால் அதை ப்ராப்பராக 4 நாள் எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்கன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம குரூப்பில் கொடுக்குறதுக்கு தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டெஸ்ட் முடிஞ்சு அடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முதல் நாள், அதாவது அந்த 5வது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் தான் இது. அந்த 3 லெவலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லெவல் 1 21 டெஸ்ட் இருக்கும். ஸோ பாடத்திட்டத்தில் இருக்க எல்லா தலைப்பும் இதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வேர் டு ஸ்டடி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ 7 பிரிவுகள் இதில் இருக்கும். ஸோ அந்த 7 பிரிவுகள் இலக்கண தலைப்பு, மனப்பாடம், நான் சொன்ன எல்லாத்தையும் நான் கிளியராக அந்த பிடிஎஃப்லேயே நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? அந்த 7 தலைப்புகள் இருக்கும். ஸோ ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த பிரிவு 3, 6, 7 எந்த பிரிவு? ஸோ 3, 6, 7 நான் சொன்ன மாதிரி கலைச்சொல், பிறமொழி சொல்லுக்கு, ப்ரீவியஸ் இயருக்கு, ஸ்கூல் புக் கண்டென்ட்டுக்கு நம்ம மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரியா? ஒவ்வொரு தேர்வுக்கும் 4 நாள் இடைவேளை. 6 தேர்வுகள் முடிந்த பின்பு ஒரு திருப்புதல் தேர்வு. அடுத்து லெவல் 2 பாருங்கள், 5 தேர்வுகள் நடைபெறும். பாடத்திட்டத்தில் உள்ள 7 அலகுகளின் முழு திருப்புதல். சரியா? ஸோ அதையும் நான் சொல்லியிருப்பேன். தேர்வு 22 அலகு 1, 23 அலகு 2, அலகு 3, 5, 4, 6, அலகு 7. ஒவ்வொரு தேர்வுக்கும் 2 நாள் கேப் இருக்கும். 5 தேர்வுகள் நடைபெறும். சரி, லெவல் 3ல் அனைத்தும் முழு திருப்புதல் தேர்வு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 300 மார்க், 200 மார்க், 100 மார்க்கு தேர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். தேர்வின் சிறப்பம்சம் பாருங்கள்.
ஒவ்வொரு தேர்விலும் கலைச்சொல் சொற்பொருள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா வினாவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட தரத்துலையும் சரியா பாடத்திட்டத்தோட கருத்தாழத்துலையும் தான் இருக்கும். ஒரு வினா பாடத்திட்டத்தோட தாக்கம் இல்லாமல் ஒரு வினா சும்மாலாம் வைக்க மாட்டோம். பாடத்திட்டத்தோட தலைப்பின் அடிப்படையில் தான் வினாவை மேக் பண்ணுவோம். ஸோ டிஎன்பிசி வினா ஓரியன்டாக தான் இருக்கும். சரியா, அதிகப்படியான திருப்புதல் தேர்வுகள் இருக்கக்கூடிய அட்டவணை நிறைய ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இதுதான் கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர் ஆகிருக்கும். ஸோ டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயரில் கவர் ஆகும். தேவையான வெளி இணைப்புகள் இது அவுட் சோர்ஸ் நான் எந்த ஒரு புக்கையும் மென்ஷன் பண்ணலை. ஈஸியாக மென்ஷன் பண்ணி இங்கே இளம் மாணவரை வச்சு கூட ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டுருக்கலாம். ஏன் அப்படி போடலாம்? அது உண்மையாலுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பெரிய பெனிஃபிட்டாகவே இருக்காது. அதில் இருக்கிற கருத்தை எடுத்து நான் உங்களுக்கு டெஸ்ட்டோட வச்சு தரேன். சரியா, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன். அனைத்து தேர்வுகளுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வழங்கப்படும். முழு திருப்புதல் தேர்வு தவிர்த்து அந்த லாஸ்ட்டில் கடற்கடன்னு வருது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. மற்ற எல்லா டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அனைத்து தேர்விற்கும் வேர் டு ஸ்டடி மற்றும் தேவையான தலைப்புகளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வழங்கப்படும். ஸோ 3 அடுக்கு தேர்வு அமைப்பு நான் சொன்ன மாதிரி லெவல் 1, இது லெவல் 2, லெவல் 3. சரியா, 3 லேயர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ களம் 2 டெஸ்ட் பேட்ச் ஆனது இவ்வாண்டு நடைபெறும் குரூப் 2, 2A, குரூப் 4 தேர்வுகளில் தமிழ் பாடத்தில் மாணவர்கள் அதிகபட்ச மதிப்பெண் பெற வைக்க வேண்டும் என்ற இந்த ஷெடியூல் மேக் பண்ணதில் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்களேன். நம்ம யோசிச்சு ஸ்டூடெண்ட்ஸை யோசிச்சு அவங்களோட கருத்துக்களை யோசிச்சு தான் நான் வடிவமைச்சிருக்கேன். ஸோ ஃபீட்பேக் படித்து தான் வடிவமைச்சிருக்கேன். களம் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கில் லேட்டஸ்ட்டாக வாங்கணும், அந்த ஃபீட்பேக்லாம் வச்சு தான் நான் இதை மேக் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சை வடிவமைச்சிருக்கோம். சரியா, கண்டிப்பாக அதை செஞ்சும் நம்ம காட்டுவோம். டிஎன்பிசியும் கடந்த 15 ஆண்டுகள் சரியா 15 வருஷம் ப்ரீவியஸ் இயர் இதுவுமே பாருங்களேன். இந்த ப்ரீவியஸ் இயர் படிச்சுக்கலாம் கொடுக்காம அந்த கொஸ்டின்ஸை நான் மார்க் பண்ணியோ கட் பண்ணியோ உங்களுக்கு கொடுத்துட்டு அதுலேருந்து நான் கொஸ்டின் கேட்குறேன். இறுதியாக 10 முழு மாதிரி சிறப்பு தேர்வு. ஸோ லெவல் 2ல் 5, லெவல் 3ல் 5. ஸோ 10 ரிவிஷன் டெஸ்ட் நம்மளுக்கு இருக்குது. மொதல் 5 அழகு வைஸ் ரிவிஷன் இருக்கும், அடுத்து ஃபுல் ரிவிஷன் இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு சரி அந்த ஃப்ளோவை நீங்கள் பிடிச்சி வெற்றிக்கான நுணுக்கத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ களம் 2 தமிழ் டெஸ்ட் பேட்சில் குரூப் 2, 2A முதல்நிலை தேர்விற்கு 1 மாதத்திற்கு முன்பாக அந்த 25 நாள் முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த 7 அழகு முடிஞ்சிருந்ததுனால ப்ரெஷர் முடிஞ்சிட்டு லாஸ்ட் 25 நாள் ஃபுல்லாக ரிவிஷன் நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ நம்ம உயிர்மை ஆப் மூலம் ஆன்லைன் முறையிலையும் நீங்கள் ஆன்லைன்லையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் OMRலையும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது சரி இதெல்லாம் கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நிறைய டவுட் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஸோ களம் 2 தமிழ் டெஸ்ட் பேட்சில் எப்படி இணையலாம்னா களம் 2 டெஸ்ட் பேட்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் தேர்வு அட்டவணை, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வின் சிறப்பம்சம் ஆகிய அனைத்து தகவல்களும் முழுமையாக படுத்தி விடுங்கள். ஸோ களம் 2 டெஸ்ட் பேட்சில் இணைவதற்கு ஸோ இந்த 3 நம்பர் கொடுத்துருக்கோம். சரியா, 8122 622 533 இந்த 2 நம்பர். இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு களம் 2ன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நியூ ஸ்டூடெண்ட் தான் களம் 2 நியூன்னு அனுப்புங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் களம் 2 ஓல்டுன்னு மெசேஜ் அனுப்புங்க. மெசேஜ் அனுப்புனாலே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷெடியூலும் ஒரு லிங்க்கும் அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஒரு சின்ன வீடியோ 2 நிமிஷத்தில் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை பார்த்து நீங்கள் சிம்பிளாக ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. ஸோ அவங்க மெசேஜ் அதிகபட்சம் 2 மணி நேரம் உடனே ரிப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க இணையறதுக்கு என்ன மெத்தட்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா நீங்கள் புதிய மாணவராக இருந்தால் சரியா, ஸோ இப்போ தான் நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் எதுவும் கிரியேட் பண்ணதே இல்லை. நம்ம ஏன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். சொற்பொருள் கலைச்சொலுக்கு நம்ம களம் பேட்ச்லேயோ தவம் பேட்ச்லேயோ இல்லாமல் கூட சில பேர் வந்து ஃப்ரீ டெஸ்ட் எழுதணும் கூட நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்கல்ல. அவங்களும் இல்லாமல் நீங்கள் ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதே இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கிளியராக சொல்லியிருப்போம் பாருங்களேன். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வச்சு சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு படமாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும். ப்ளே ஸ்டோரில் போய் உயிர்மை டிஎன்பிசி தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம ஆப் வரும். அது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் வரும். நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இப்போ உங்களுக்கு இல்லை, ஓல்டு ஸ்டூடெண்டாக அது கிடையாது. உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் ஆப்புக்குள்ளே தான் இருப்பீங்க. இது சொல்கிறது நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கிரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, நீங்களே உங்களுக்கு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட்டை கொடுங்க, உங்கள் மொபைலில் என்ன மெயில் ஐடி இருக்கோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஏன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்பும் வரும், அந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் இதை அசஸ் பண்ணுற மெசேஜும் எல்லாமே வரும். சரியா, உங்கள் மொபைலில் இருக்கிற மெயில் ஐடியை கொடுத்துங்க. கரெக்டாக ஒரு யூசர் நேம், உங்கள் நேம் மேக்ஸிமம் யூசர் நேம் உங்கள் நேமாக கொடுத்துங்க. ஏன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் நேம் கொடுத்துங்க, ஸோ மெயில் ஐடி கொடுத்துங்க, அடுத்து ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அவ்வளோதான். ஸோ ஃபோன் நம்பர் மெயில் ஐடி உங்கள் மொபைலில் இருக்கிறதா பார்த்துங்க. பேசிக் தகவலை ஃபில் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுக்குறீங்களா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு மெயில் ஐடி கொடுத்தீங்களா, அந்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்கும். அப்போ உங்கள் செல்லம் மெயில் ஐடி உள்ள ஓப்பன் பண்ணி ஸோ அந்த மெயில் ஓப்பன் பண்ணி இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. சரியா, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் கம்ப்ளீட்னு வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் ஐடியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணீங்கல்ல, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கல்ல, திரும்ப ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, திரும்ப ஃப்ரண்ட் பேஜ் சேம் இதே தானே. இதுக்கு முன்னாடி நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கூடாது, ஏன்னா அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கூட சைன்இன் கொடுக்குறீங்க. சைன்இன் போனோடனே உங்களுக்கு உள்ளே போயிடும். ஆப்பில் போனோடனே ஃபஸ்ட்டு லேர்ன் ஒரு ஆப்ஷன் காட்டும்.
நீங்கள் ஆல்ரெடி நம்ம பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் இப்போ இதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இப்போ ஆப்புக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் ஒருவேளை ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு லேனில் போனீங்கன்னா களம் பேட்சாக இருந்தால் களம் காட்டும், தவம் பேட்ச் இருந்தால் தவம் காட்டும். சரியா? நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு லேனில் எதுவுமே காட்டாது, எம்டியாக இருக்கும். நீங்கள் ஸ்டோருக்கு வரணும். கீழே பார்த்தீங்கன்னா செகண்டாக ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோர், அந்த ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே எல்லா பேட்சஸும் அவைலபிளாக இருக்கும். இது நான் இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணி நான் எப்படின்னு காட்டுறேன். ஜஸ்ட் இந்த இடத்த இதை புரிஞ்சுங்க. இந்த ஸ்டோரில் உங்களுக்கு களம் 2 இருக்கும். இதை டச் பண்ணி நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பே பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லேனில் களம் 2 அவைலபிளாக இருக்கும். டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறப்போ உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் அதில் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் ஆப்லேயே. உங்கள் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். ஸோ நாங்கள் உங்களை ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் 2 நாளுக்குள்ளே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயிலாக நான் அதில் சொல்லிவிடுவேன். சரியா? இதை தான் நம்ம மேலே அங்கே எழுதி வச்சுருப்போம். பார்க்கலாம். ஸோ இதை தான் உங்களுக்கு டைப் பண்ணி வச்சுருப்போம். இது இருக்குது. ஸோ அதான் ப்ளே ஸ்டோரில் போகணும், உயிர்மை டிஎன்பிசி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். அடுத்து நீங்கள் அந்த பேசிக் டேட்டாவெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன கேட்குன்னு சொல்லியிருப்பேன். அடுத்தது அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மெயில் வரும், அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய்டும். சரியா? ஸோ உள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸ்டோரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் பை பண்ணிக்கலாம் களம் 2. ஸோ படித்து பாருங்கள். இல்லை நான் ஐஃபோன் வச்சுருக்கேன், இல்லை நான் ஆண்ட்ராய்டு தான் வச்சுருக்கேன், எனக்கு ஆப் வேணாம்னா நீங்கள் வெப்சைட்லேயும் போய் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? கூகுள் குரோம்லேயோ கூகுள்லேயோ போய் நீங்கள் உயிர்மை டிஎன்பிசி தமிழ் கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸோ உயிர்மை டிஎன்பிசி தமிழ் academy.testpress.in போட்டிங்கன்னா நம்ம வெப்சைட் வரும். அது உள்ளே போய் நீங்கள் வெப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதுலேயும் நீங்கள் அதேமாதிரியே வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்டோரில் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மெத்தட். சரியா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்புக்கு நம்ம நீங்கள் கட்டுற ஃபீஸில் ஒரு 5% நம்ம ஆப்புக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பேமெண்ட் அவங்க தான் வாங்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்து ஜிஎஸ்டி. ஸோ அப்போ பாருங்கள் நம்ம செட் பண்ணிடுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான். ஸோ நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் நான் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுகிறேன். களம் ஸ்டூடெண்ட். சரியா? தவம் ஸ்டூடெண்ட். நீங்கள் நம்மள்ட்ட ஆல்ரெடி படிக்கிறீங்கன்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் நான் பார்த்துருக்கேன், நிறைய ஷெடியூல் பார்த்துருக்கேன். ஸோ யாரோ ஓல்டு ஸ்டூடெண்ட் ஒரு 10% 20% அந்த மாதிரி தான் போடுவாங்க. நான் ஏன் இது போட்டிருக்கேன்னா எனக்கு தேவை அவங்க இதில் ஜாயின் பண்ணணும். ஏன்னா அவங்கள நான் ஆல்ரெடி வழி நடத்திருக்கேன், அவங்களுக்கு நான் நிறைய டேட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்கள என்னால் இன்னுமே நல்லா கொண்டு போக முடியும். இந்த களம் 2ன்றது எல்லாருக்குமான டெஸ்ட் பேட்ச் தான். யார் வேணால் அதை அப்ரோச் பண்ணி சூப்பராக மதிப்பெண் எடுக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட்டும் 10 டெஸ்ட் 20 டெஸ்ட் கொடுக்கலாம், 30 டெஸ்ட் கொடுத்துருக்கோம், டைமும் கொடுத்துருக்கோம், மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண போகிறோம், வேறு ஸ்டூடெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம், கரெக்டாக கைட் பண்ண போகிறோம். ஆனால் பட் களம் 1ன்றது ஆல்ரெடி நம்ம கூட பயணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு இது இன்னுமே ப்ளஸ் அமையும். ஸோ அதுக்காக நம்ம என்ன ஃபீஸ் செட் பண்ணியிருக்கோம்னா களம் ஸ்டூடெண்ட் தவம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு வித் எக்ஸ்பிளேஷனோட வேணும்னா 800 ரூபாய். இல்லை நீங்கள் எக்ஸ்பிளேஷனாக வேணால் டெஸ்ட் மட்டும் போதுனா 480 ரூபா. ஸோ நீங்கள் வச்சு பாருங்கள், நான் மேலே அந்த ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம கொடுக்க போகிற வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்கும் இந்த அமௌண்ட் கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். சரியா? ஸோ அதனால் 800 ரூபா நியூ ஸ்டூடெண்ட், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனோட வேணும்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இல்லை எனக்கு எக்ஸ்பிளேஷன் வேணால் டெஸ்ட் மட்டும் போதுனா 480. அப்படியே நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1600 ரூபா வித் எக்ஸ்பிளேஷனோட. இல்லை எனக்கு எக்ஸ்பிளேஷன்லாம் வேணாம், எனக்கு வந்து டெஸ்ட் மட்டும் போதுன்னா 960 ரூபா. இதில் என்ன இன்னொரு ஃபீஸ் போட்டிருக்கேன்னா, நம்ம வந்து ஒரு 4 நாள் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருந்தோம். போனாட்டி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருக்குமே நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துறீங்க. இப்போ தவம் கூட நம்ம 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் எல்லாருக்குமே. நியூ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் பண்ணலாம். அப்போ ரெஜிஸ்டர் பண்ணவங்க சில பேர் கேட்டாங்க, நாங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன தான் இது. அதனால் அந்த 4 நாளில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க லிஸ்ட் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட். சரி? அப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நியூ ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கவுண்ட். மற்றவங்க நான் ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சரி? ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு வச்சு நீங்கள் 10% டிஸ்கவுண்ட் பண்ணி 1440 ரூபாய்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வித் எக்ஸ்பிளேஷனோட. சரியா? இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் அவைலபிளாக இருக்கும். களம் 1 நான் தான், களம் 1 முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் எண்டு வரைக்கும் நான் அந்த களம் 1 அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போகிறேன். அவங்க எத்தனை வாட்டி வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். சேம் அந்த டெஸ்ட் பேச்சும் அதுதான். இந்த கொஸ்டின் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்த்துக்கலாம், மெட்டீரியல் நீங்கள் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஒரு மொபைலே மிஸ் ஆனாலும் சரி, திரும்ப ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணாம், எனக்கு எக்ஸ்பிளேஷன் வேணாம்னா ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 960 ரூபா. இதுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடையாது, ஏன்னா இது டிஸ்கவுண்ட் பண்ணி தான் அந்த அமௌண்ட்டே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் 10% இந்த அமௌண்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆப்பை வச்சு எப்படி நீங்கள் அட்மிஷன் போடுறது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்களுக்கு இன்னுமே எளிமையாக புரியும். ஸோ அந்த கட்டண சலுகைலாம் சொல்லியிருப்பேன். இப்போ இதை மட்டும் பாருங்களேன். 10% கட்டண சலுகையானது மே 28, 29, 30, 31 ஆகிய தேதிகள் பதிவு செய்த மாணவர்களுக்கு வழங்கப்படும். பதிவு செய்த புதிய மாணவர்கள் அட்மிஷன் போடுவதற்கு முன் ரெஜிஸ்டர் பண்ண நியூ ஸ்டூடெண்ட் அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த 3 நம்பர்
இந்த 3 மொபைல் நம்பரில் ஏதாச்சும் ஒரு மொபைல் நம்பருக்கு நீங்கள் 10% கூப்பன் கோடு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கூப்பன் கோடு அனுப்புவாங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10% டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். அதை நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட் நம்ம ஆல்ரெடி 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எப்படிலாம் பே பண்ணலாம், எதுலாம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா, ஸோ அப்ளிகேஷன்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், வெப்சைட்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் போட்ட 2 நாளில் உங்களை வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிவிடும். உங்கள் டீட்டெயில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். நீங்கள் பே பண்ணிவிட்டு எதுவும் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் அது பே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்பில் ஆட் ஆகிடும். குரூப்பில் நாங்கள் ஒரு 2 டேஸில் ஆட் பண்ணிவிடுவோம். அப்போ 2 டேஸில் ஆட் பண்ணலாம் மட்டும் வேணால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள், பண்ணி தந்துடுவாங்க. சரி, இப்போ ஆப்பில் பார்க்கலாமா? ஸோ லாஸ்ட்டில் நம்ம களமோனோட சில ஃபீட்பேக், சரியா, அது ஒரு 500 ஃபீட்பேக்கிட்ட இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா ஒரு 10-20 மட்டும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம், பார்த்துங்க. சரி, இப்போ ஆப்பில் போய் எப்படி அட்மிஷன் போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு உள்ளே போயிருக்கேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில் வந்து களம் தவம் பேட்ச்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறதுனால எனக்கு இங்கே பாருங்களேன், லேன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் எனக்கு களம் பேட்ச் காட்டுது, தவம் பேட்ச் காட்டுது. ஸோ ஃப்ரீ டெஸ்ட்டும் கீழே காட்டும். ஃப்ரீ டெஸ்ட் எல்லாரும் காட்டும். சொற்பொருள் சிறப்பு தேர்வு 1, சொற்பொருள் சிறப்பு தேர்வு 2, கலைச்சொல் சிறப்பு தேர்வு 2, இதுமாரி இதெல்லாம் ஸ்பெஷல் டெஸ்ட்டு. இப்படி நீங்கள் நியூஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு களம் தவணம் காட்டாது, சரியா. ஸோ இது லேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர், இந்த இடத்துக்கு வரீங்க. இப்போ ஆல்ரெடி நம்மளோட தவம் பேட்ச் போயிட்டுருக்கு, அது இதுதான் களம். மொத்தம் 4 இது இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, 4 இது இருக்கும். நியூ ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த மொதல் 2, ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த 2. ஸோ நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருந்து வித் எக்ஸ்பிளனேஷன் இது. ஸோ நியூ ஸ்டூடெண்டாக இருந்து வித்தவுட் எக்ஸ்பிளனேஷனாக இது. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்து வித் எக்ஸ்பிளனேஷனாக இது. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்து வித்தவுட் எக்ஸ்பிளனேஷனாக இது. ஸோ இந்த இதில் எந்த கேட்டகரி நீங்கள் வேணும்னு பார்த்து கிளியராக அட்மிஷன் போட்டுங்க. நீங்கள் ஒரு வேளை நியூ ஸ்டூடெண்டாக இருந்து ஓல்டு ஸ்டூடெண்டில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேட்டா இது நம்ம மேனுவலாக பண்ணல, அப்ளிகேஷனில் கிளியராக பண்ணுறோம். ஈஸியாக ஃபில்டர் பண்ண உங்கள் டேட்டா காட்டும். அப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அந்த பேமெண்ட்டும் சிக்கலாகிடும். அதனால் நீங்கள் நியூ ஸ்டூடெண்டாக இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இது போட்டுங்க. ஸோ எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா இது போட்டுங்க. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் வேணா இது போட்டுங்க, இல்லை வேணாம்னா இது போட்டுங்க, சரியா. சரி, இப்போ இதில் 10% டிஸ்கவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்க, இப்போ உள்ளே போகிறீங்க. ஸோ பை நோ கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா ஹேவ் ஏ டிஸ்கவுண்ட் கோடுன்னு கேட்குதா, இதை டச் பண்ணி இப்போ நான் சொன்னால அந்த 3 நம்பருக்கு மெசேஜ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கோடு கொடுப்பாங்க. அதை போட்டு நீங்கள் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆகிடும். திரும்ப நீங்கள் பை நோ கொடுத்து பே பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஸ்கவுண்ட் கோட் போடலை, அதனால் 1200 தான் காட்டும். நீங்கள் டிஸ்கவுண்ட் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் குறையும், சரியா. ஸோ இங்கே பாருங்களேன், உங்களுக்கு என்ன பேமெண்ட் மெத்தட் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். கார்டை வச்சு, இல்லை கூகுள் பே வச்சு, நெட் பேங்கிங் வச்சு, எதை வச்சு வேணாலும் பே பண்ணிக்கலாம். ஸோ கூகுள் பே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ டச் பண்ணி நீங்கள் ஈஸியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பே பண்ணுற மெத்தட், ஓகேவா. ஸோ நான் மற்ற இதுக்கும் நான் சொல்கிறேன் எப்படின்னு. சரி, இப்போ பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து நியூ ஸ்டூடெண்ட் தான், பட் எக்ஸ்பிளனேஷன் வேணாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கூப்பன் கொள்ள எதுவும் கிடையாது, டேரெக்டாக போய் பே பண்ணிட வேண்டியதான். சரி, ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, இது 3 ஒரே கேட்டகரி தான். ஒன்று சொல்கிறேன். இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட் வித் எக்ஸ்பிளனேஷன் உள்ளே போகிறீங்க, பை நோ, அவ்வளோதான். ஸோ பை நோ கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நீங்கள் டவுட்னாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம களம் 2ஓட ஸோ டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த களம் 2 டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக உங்களுக்கு தமிழில் அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் செட் பண்ணுற வினாக்களாக இருக்கட்டும், நம்ம கொடுக்க போகிற மெட்டீரியலாக இருக்கட்டும், வேர் டு ஸ்டடியாக இருக்கட்டும், எல்லாமே கிளியர் கட்டாக ஸோ நீட்டாக ப்ராப்பராக தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே. ஆனால் நீங்கள் வந்து நம்ம களம் 1 ஸ்டூடெண்ட்ஸ்டையும் அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம இணைந்து பயணிக்கலாம். இந்த களம் 2 மூலயமா நம்ம தமிழில் ஒரு வெற்றி பாதைக்கு நம்ம திரும்பலாம். ஸோ ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நடந்த சம்பவம்லாம் பார்த்து தமிழில் நம்மளுக்கு அவ்வளோ வருத்தங்கள் இருக்கும். தமிழ் மேலே விரக்தியெல்லாம் இருந்திருப்போம். அந்த தமிழ் அடிப்படையை கற்றுக்கிட்டு அதுதான் வெற்றியே. எல்லாரும் திணற ஒரு விஷயத்தை நம்ம சிறப்பாக தயாரானோன்னு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக கேட்டால் தான் உடச்சவன் ஈஸியாக பாஸ் ஆகும். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் நம்மளுக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம கடினமான உழைப்பு போடும். வினா ஈஸியாக வந்துடணும், புக்கிலேருந்து தான் வந்துடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது ஓகே. பட் அப்படி வந்தால் மட்டும் நம்ம பாஸ் ஆகிடுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதிகமாக உழைச்சா தான் நம்ம பாஸ் ஆகும். அது இங்கே புக்லேருந்து வரட்டும், இல்லை வெளியிலேருந்து போட்டு என்ன வேணால் போடும். அதிகமாக உழைச்சோன்னா பாஸ் ஆகிடலாம். கான்செப்ட் நிறைய தெரிஞ்சால் பாஸ் ஆகிடலாம். அதனால் இதில் நிறைய கான்செப்டும் ஸோ அதிகமான வினாக்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு கடினமான வினாவை எப்படி எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறன்ற ஒரு தெளிவும் கிடைக்கிற மாதிரி நான் இந்த டெஸ்ட் பேட்சை கண்டிப்பாக கொண்டு போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. களத்தில் சந்திக்கலாம். நன்றி.